மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா கூட்டுறவு நிறுவனம்ங்க. தமிழ்நாட்டில் இயங்குகின்ற கூட்டுறவு நிறுவனம் தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. முதல் நம்ம சம்பளம் தானே பார்ப்போம். சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 32,220 இருந்து 96,210 ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, நிறைய போஸ்டிங் கிட்டத்தட்ட 377 போஸ்டிங் இருக்குது. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 3 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாநில ஆள் சேர்ப்பு நிலையத்தில் இருந்து கீழ்ப்பாக்கம் சென்னையிலேருந்து வெளியாகிருக்கு. சரிங்களா? இணையதள முகவரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபர்தராக நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். சரிங்களா? இணையதள முகவரி என்ன அப்படின்னா www.tncoop.srb.in அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் அந்த நான் சொல்லலையே அந்த இணையதளம் அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். அதுவுமே வந்து ஆன்லைன் மூலியமாக தான் 29/8/2025 பிற்பகல் 5:45 மணி வரைக்கும் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ முதல்ல என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கூட்டுறவு நிறுவனத்தின் பெயர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி சென்னை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல பதவி என்ன அப்படின்னா உதவியாளர் அப்படின்ற பணிக்கு 211 பேரை எடுக்கிறாங்க. சம்பளம் 32,220 இருந்து 96,210 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி சென்னை 4லேருந்து வெளியாகிருக்கு. உதவியாளர் பணிக்கு 75 பேரை எடுக்கிறாங்க. இதுக்கு சம்பளம் எப்படின்னா 21,930 ரூபாயிலிருந்து 85,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் சென்னை 18லேருந்து வெளியாகிருக்கு. உதவியாளர் அப்படின்ற ஒரு பணி 65 பேரை எடுக்கிறாங்கங்க. 21,500 ரூபாயிலிருந்து 87,500 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த பதவி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாநில நகர கூட்டுறவு வங்கிகளின் மற்றும் கடன் சங்கங்களின் இணையம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சென்னை 18லேருந்து. ஸோ இவங்க என்ன காலி இடத்துக்கு நிரப்புறாங்க அப்படின்னா, உதவியாளர் அப்படின்ற ஒரு பணிக்கு 2 பேரை தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ சம்பளம் என்ன அப்படின்னா 11,900 ரூபாயிலேருந்து 32,450 ரூபா அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் சென்னை 93லேருந்து வெளியாகிருக்கு. பதவி உதவியாளர் அப்படின்ற ஒரு பதவி, எண்ணிக்கை 14. சரிங்களா? 14 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ சம்பள விகிதம் எவ்வளோ அப்படின்னா 19,500 ரூபாயிலேருந்து 62,000 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கடைசி வாய்ப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் சென்னை 10 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர் அப்படின்ற ஒரு பணிக்கு 10 பேரை எடுக்கிறாங்கங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 18,000 ரூபாயிலேருந்து 67,500 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. காலி இடங்கள் என்ன அப்படின்றது அவங்க எங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பொது பிரிவிலிருந்து 116 பேரையும், பிற்படுத்தோர்பட்டவரில் 99ம், முஸ்லீம் பிசிஎம் கேட்டகரியில் 13 பேரையும், மிகவும் பிற்படுத்தோர் சீர்மரபினர் கேட்டகரியில் 74யும், ஆதி திராவிடர் கேட்டகரியில் 56ம், ஆதி திராவிடர் அருந்ததியர் அப்படின்ற கேட்டகரியில் 12ம், பழங்குடியினர் அப்படின்ற கேட்டகரியில் 4, அப்புறம் வந்து பிசிடிஏபி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் 3 பேரையுமே வந்து வேலைக்கு எடுக்கிறாங்களே. ஓகேங்களா? ஸோ இந்த காலி இடங்கள் எல்லாமே எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக தேர்வுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கிய நாட்களும் நேரம் அப்படின்ற மாதிரி என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, 29/8/2025 பிற்பகல் 5:45 மணிக்குள்ளே அவங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்து அடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலை 10 மணிக்கும் மத்தியானம் 1 மணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் வயது ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர் அப்படி அந்த கேட்டகரியில் வரவங்க எல்லாத்துக்குமே வயது வரம்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இதர வகுப்பினர் ஓசி கேட்டகரியில் வரவங்களுக்கு 32 வயது. அதுக்கப்புறம் வந்து அனைத்து இணையத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வயது வரம்பு இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஓசி கேட்டகரியில் முன்னாள் சர்வீஸ்மேன் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் 50 வயசு வரைக்கும், இதர வகுப்பினருக்கு சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 42 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னப்பா கல்வி படிச்சிருக்கணும் அப்படின்னா ஏதேனும் ஒரு டிகிரி படித்திருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக வந்து கூட்டு உறவு பயிற்சி பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் பட்ட படிப்பதற்கு பதிலாக 15 ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி கிராஜுவேஷனாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக என்ன கூட்டுப்பிரிவு பயிற்சிக்கு கருதப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாலும் ஓகே, ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எம்காம், பிகாம் கூட்டுறவில் நீங்கள் படிச்சிருக்க, எம்ஏ கூட்டுறவு, அப்புறம் பல்கலை மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவில் முதுநிலை பட்டப்படிப்பு, பிஏ பிகாம் கூட்டுறவு அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இதுக்கு விண்ணப்பம் பண்ணுறதுக்கு 250 ரூபா எந்தெந்த கேட்டகரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கேட்டகரியில் வந்து 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இதர பிரிவை சார்ந்தவர்கள் விண்ணப்ப கட்டணம் 500 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இணைய வழித்தை தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுவுமே கடைசி நாள் 29/8/2025 மாலை 5:45 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் இதை ஃபுல்லாகவுமே ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 11 பக்கம் இருக்குது. ஸ்க்ரோல் பண்ண வருதுங்க. ஒரு 11 பக்கத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.